சாய் சச்சரிதம் அத்தியாயம் 14 தட்சிணை பற்றிய தத்துவம். பாபாவை பார்க்க சென்றவர்களிடத்து அவர் தட்சிணை கேட்டார் என்பது எல்லோரும் அறிந்த உண்மை. சிலர் பாபா ஒரு பக்கிரியாகவும் ஒட்டுடன் பற்றற்றவராகவும் இருந்தால் அவர் ஏன் தட்சிணை கேட்க வேண்டும், பணத்தைப் பற்றி லட்சியம் செய்ய வேண்டும் என்று வினவலாம். ஒரு தங்கக் காசு வைக்கப்பட்டாலன்றி கடவுள்களின் பூஜை பூர்த்தியாவதில்லை என்று ஸ்ருதி வேதங்கள் பகர்கின்றது. கடவுள்களின் பூஜைக்கு காசு தேவைப்பட்டிருந்தால் ஞானிகள் பூஜைக்கும் கூட ஏனது அங்கனம் இருக்கக்கூடாது? முடிந்த சார்பாக ஒருவன் கடவுள், அரசன், ஞானி, குரு இவர்களை பார்க்கப் போகும்போது வெறும் கையுடன் போகலாகாது என்று விதிக்கப்பட்டது. அவன் காசோ பணமோ எதையாவது அவருக்கு சமர்ப்பிக்க வேண்டும். தர்மத்தைப் பற்றி அவர் நம்பிக்கையுடன் கொடுங்கள், அது இல்லாமலும் கொடுங்கள், பெருந்தன்மையுடன் கொடுங்கள், அதாவது தாராளமாக கொடுங்கள், பணிவுடன் கொடுங்கள், பயபக்தியுடன் கொடுங்கள், இரக்கத்துடன் கொடுங்கள். தான தர்மத்தை அடியவர்களுக்கு போதிப்பதற்கும் பணத்தில் அவர்களுக்குள்ள பற்று குறைவதற்கும் அதன் மூலம் அவர்கள் மனது சுத்தமடையும்படி செய்வதற்கும் பாபா அவர்களிடமிருந்து தட்சிணையை கட்டாயமாக பெற்றார். தட்சிணையின் மூலம் பாபா ஏராளமான பணம் சேகரித்தார் என்பதும் அவ்வளவு பணத்தையும் அதே நாளில் பகிர்ந்தளித்து விடுவார் என்பதும் அடுத்த நாள் காலை வழக்கம்போல் அவர் ஒரு ஏழை பக்கிரியாகி விடுவார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுருக்கமாக துறவையும் தூய்மையையும் போதிப்பதே அவர்களிடமிருந்து தட்சிணை பெற்றதன் முக்கிய காரணமாகும். புண்ணிய க்ஷேத்திரத்தில் புண்ணிய ஆத்மாவுக்கு கொடுக்கப்பட்ட தர்மமானது கொடுத்தவருக்கு அதீத பலன் அளிக்கிறது என்பதை ஸ்லோகங்கள் மூலம் எடுத்து காண்பித்திருக்கிறார். ஷீரடியும் அதில் உறையும் தெய்வமுமான சாய்பாபாவையும் தவிர புனிதமானது என்ன இருக்க முடியும்? ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.